புதுச்சேரியில் மூடப்பட்டு கிடக்கும் ஏஎஃப்டி பஞ்சாலையை மீண்டும் இயக்க சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் முன்வந்துள்ள நிலையில் அவருக்கு ஒத்துழைப்பு அளித்து பஞ்சாலையை இயக்க அரசு முன்வர வேண்டும் என ஏஎஃப்டி ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பினர் புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த ஏஎஃப்டி ஒருங்கிணைந்த ஊழியர்கள் கூட்டமைப்பு பொதுச் செயலர் முத்தமிழன், புதுச்சேரியில் இயங்கி வந்த ஏஎஃப்டி பஞ்சாலை கடந்த 2020ஆம் ஆண்டு மூடப்பட்டது. இதனால் அதில் வேலை செய்த பல்லாயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வேலை இழந்து தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்துள்ளனர். இந்த பஞ்சாலை மூடப்பட்டதால் இதற்காக ஊழியர்களுக்கு சட்டப்படி வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையும் இதுவரை வழங்கவில்லை. இதனால் தொழிலாளர்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இதனிடையே நிலுவைத் தொகையை வழங்க கோரியும் பஞ்சாலையை மீண்டும் இயக்க வலியுறுத்தியும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் ஊழியர்கள் அனைவரும் மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினோம். அதில் பங்கேற்று எங்களுக்கு ஆதரவளித்த சமூக சேவகர் சார்லஸ் மார்டின் எங்களை வாழ்த்தி இந்த பஞ்சாலையை மீண்டும் திறக்க தயாராக உள்ளதாக தெரிவித்திருந்தார். அரசால் தான் இந்த பஞ்சாலையை நடத்த முடியவில்லை. ஒரு சமூக சேவகர் முன்வந்துள்ள நிலையில் அதற்கு அரசாங்கம் ஒத்துழைப்பு அளித்து பஞ்சாலையை நடத்த உதவி செய்ய வேண்டுமென கேட்டுக்கொண்டார். இது வேலைவாய்ப்பை உருவாக்கும் நிறுவனம். கிட்டத்தட்ட 10,000 இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்க முடியும். அந்த அடிப்படையிலும் தொழிலாளர்கள் வறுமையை போக்கும் வகையிலும் இளைஞர்களின் கனவை நிறைவேற்றவும் ஜோ சார்லஸ் மார்டினின் முயற்சிக்கு அரசாங்கம் அவரிடம் இந்த மில்லை ஒப்படைத்து மீண்டும் மில்லை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தொழிலாளர்கள் சார்பாக கேட்டுக்கொள்வதாக தெரிவித்தனர்.